வார்த்தையின்படி எங்களையும் எங்களுடைய ஜனத்தையும் என் தேவனாய் கர்த்தருடைய நடத்த நிரப்ப ஆசீர்வதிக்க நீர் போதுமானவராயிற்று என்று சொல்லி அந்த வசனத்தை நான் அடிக்கடி என்னுடைய ஜெபத்தில் நான் பிரயோகப்படுத்துவேன். என்னுடைய சபையை நிரப்பும், என் குடும்பத்தை நிரப்பும், எங்களை எல்லா சமூகத்திலும் நீர் நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நான் ஜெபிப்பது உண்டு. அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் நீங்க யாரும் வாசிக்க மாட்டீங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நீங்களும் அதை ஜெபத்தில் வைங்க. ஆண்டவரே 1000 மடங்கு, அதாவது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்னன்னா, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் என்று சொல்லி. அதாவது ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாரே தவிர எவ்வளவு பெருக பண்ணுவார்னு சொல்லல. ஆமென். ஆனா ஆபிரகாமை பார்க்கலும் அதிகமாய் உங்களையும் என்னையும் நேசித்தபடினாலே அவர் நமக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் ஜனங்களை பார்த்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்கு பெருக பண்ணுவார். ஆமென். இந்த வசனத்தை நீங்க அப்ளைன் பண்ணுங்க. டெய்லி உங்க ஜெபத்தில் இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மளை நிரப்ப போதுமானவர். அல்லேலூயா. நான் எப்போதுமே செய்திக்கு போவதற்கு முன்பாக ஆண்டவர் நமக்குள்ளே உயிரோடு இருக்கிறாரா? இருந்தார் பிரதர். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் உயிரோடு கூட எழுந்தார். வேதம் பொய் சொல்லாது, வேதத்தை எழுதியிருக்கிறது உண்மைதான், நாங்க அதை நம்புறோம். ஆனா இப்போ உயிரோடு கூட இருக்கிறாரா? அல்லது என்னுடைய வாழ்க்கையில அவர் உயிரோடு இருக்கிறாரா என்று சொல்லி நமக்குள்ளே அவ்வப்போது அநேக கேள்விகள் நமக்குள்ளே வருகிறது உண்டு. அடிக்கடி நம்மளை நாமளே கேட்டுக்கொள்வோம், இந்த தெய்வம் உயிரோடு இருக்கிறாரா? இந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரா? எப்படி நம்ம கேட்டுக்கொள்வோம்? இப்படிப்பட்ட கேள்விகள் மத்தியில் இருக்கிற நமக்கு தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நமக்கு அவர் அதரசமாய் வெளிப்படுத்தும்படியாக அவர் தினந்தோறும் ஒரு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதில் ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சமீபத்தில் நம்முடைய குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திற்கு ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவங்க கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவங்க ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆல்ரெடி அவங்க வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிறிஸ்டின் ஸ்கூல்ல, அதாவது பாண்டிச்சேரியில குலோனி அப்படின்னு சொல்லி ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, கேர்ள்ஸுங்களுக்கு இருக்கு. அந்த ஸ்கூல்ல இவங்க படிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி படிச்சிருக்காங்க. அதுல இயேசு கிறிஸ்துனா யாரு அப்படின்னு தெரியும் அவ்வளவு. மற்றபடி அவங்களுக்கு வந்து உங்களை போல பிரமாணம் தெரியாது, ஜெபிக்க தெரியாது, கர்த்தருடைய அன்பின் ஆழம் அவங்களுக்கு தெரியாது. அதனால அவங்களுக்கு ஒன்று தெரியும், இயேசு கிறிஸ்து எனக்கு 3 கோடி தேவர்கள் இருக்கிறாங்க, அந்த 3 கோடி தேவர்கள் இயேசு கிறிஸ்துவும் ஒருத்தர், அவரை அப்புறப்படுத்த விரும்பல, அவரும் ஒருத்தர், அவரே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 3 கோடி தேவர்களோடு கூட இயேசு கிறிஸ்துவும் இணைத்து நேசித்த ஒரு சகோதரி. அவங்க கேட்டாங்க, பிரதர் உங்க சர்ச்சில் வந்து நீங்க வந்து அந்நிய பாஷை பேசுவீங்களா? நான் கேட்டேன், அந்நிய பாஷைனா என்ன எனக்கு தெரியல. இல்லை நீங்க அபிஷேகம் அப்படி நிரம்புவீங்க, அபிஷேகத்துல உங்க சபையில நீங்க நிரம்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதே போல அபிஷேகம்னா என்னம்மா எனக்கு புரியல, என்ன நீங்க கேட்க வரீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்ல உங்க சர்ச்சில் வந்து ஹீலிங் நடக்குமா, அற்புதம் நடக்குமா? கவனி, நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சமீபத்தில் உங்க சபையில அற்புதம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிற கேள்வி, இந்த சபைக்கு போனா, இந்த பாஸ்டர் கிட்ட போனோம்னா, அந்த ஊழியர்கிட்ட போனோம்னா, கிறிஸ்துவ மண்டபத்தில் உள்ள பிரச்சனையை தான் நான் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரன் வரானா, அந்த ஊழியக்காரன் போய் சொல்ல மாட்டேனா, இந்த குறிப்பிட்ட
சபையில நிறைய கிரௌடு, அந்த சபைக்கு போலாம். இப்படி நமக்குள்ளே இன்னைக்கு நிறைய தடுமாற்றம். அதை அந்த சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, உங்க சபையில அற்புதம் அடையாளங்கள் நடக்கும். நான் சொன்னேன், healing means the faith. நீ யாரா இருந்தாலும் சரி, நீ இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், நீ கிறிஸ்டியனா இருக்கலாம், நீ யாரா இரு, உன் வாழ்க்கையில அற்புதம் செய்ய இயேசு கிறிஸ்து போதுமானவர். அவர் நீ குறிப்பிட்டு நீ எல்லை கோடு வைத்திருக்கிற அந்த எல்லைக்குள்ளே வாசம் பண்ணுகிற தெய்வம் அவரு கிடையாது. இல்லையா? ஆமா, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு எல்லையை கட்டுப்படுத்த முடியாது. இந்த எல்லைக்குள்ள தான் நீ இருக்கணும், இதுதான், இதுக்கு அடுத்து நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் தான் சொல்லுவார், இம்மட்டு வா, இங்கே நில்லு அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்லுவார். அவருக்கு யாரும் கட்டளை கொடுக்க முடியாது. உன்னுடைய எல்லை இவ்வளவுதான், உன்னுடைய அதிகாரம் இவ்வளவுதான், நீ இங்கதான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துக்கு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை அற்புதம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நீ இந்துவா இருக்கணும், நீ முஸ்லீமா இருக்கணும், அல்லது கிறிஸ்டியனா இருக்கணும், அபிஷேகம் பெற்று இருக்கணும், நீ அந்நிய பாஷையில பேசணும், நீ தீர்க்க தரிசனம் சொல்லணும், அதெல்லாம் தேவையில்லை. நீ நம்பணும். ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவ நீ நம்புறியான்னு சொல்லி கேட்க. இல்ல பிரதர், அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் வந்தேன். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைக்காக தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. என்ன பிரச்சனைன்னு அவங்க சொல்ல விரும்பல. ஆவியானவர் என்னை ஏவல. யார்ட்டையுமே நான் பேசும்போது அவங்களே அந்த பிரச்சனையை சொன்னாலும் அது ஆவியானவர் என்னை உணர்த்தினாலும் நான் அவங்களை கம்பல் பண்றது கிடையாது. அவங்களே அதை சொல்ல விரும்பல, ஆனா தயங்குறாங்க. சில சிம்டம்ஸ் தான் சொல்றாங்க, என்னால நிற்கவும் முடியல, 2 நிமிஷம் கூட என்னால நிற்க முடியல, எனக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனை யாருக்குமே சொல்ல முடியல, சொல்ல முடியாத நிலைமையில நான் தவிக்கிறேன், நான் அழுதுட்டு இருக்கிறேன். அது தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. சபைக்கு வந்தாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணி அனுப்பணும். அடுத்து ஒரு 2 வாரம் அவங்களை ஆளவே காணும். என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்கே கொஞ்சம் தடுமாற்றமா இருந்தது. என்ன ஆச்சு? ஒரு சகோதரி வந்தாங்க, நிறைய விஷயங்களை என் கூட ஷேர் பண்ணிட்டாங்க. ஆனா என்ன பிரச்சனைன்னு மட்டும் அவங்க சொல்லல. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படி சொல்லி நான் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது 3வது வாரம் அவங்களே என்னை சந்திக்க வந்தாங்க. ஒரே சந்தோஷம் அவங்க முகத்துல. நான் கேட்டேன், சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், இப்பதான் சந்தோஷமா இருக்கிறேன். நான் இப்போ லேப்ல இருந்து டாக்டர் போய் பார்த்துட்டு தான் நான் திரும்ப வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னாச்சு, என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்டேன். இல்லை பிரதர், கவர்மெண்ட் போனதுக்கு பிற்பாடு என் கணவருக்கு தெரியாது, என் குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும், கடவுளுக்கு தெரியும் அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணேன். அவங்க ஒரு குறிப்பிட்ட நிறைய டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா டெஸ்ட்டுக்கும் ஓகே சொல்லி சொன்னேன். எல்லா டெஸ்ட்டையும் கொடுத்துருந்தோம், எல்லாத்தையும் எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க. என்ன எப்போ ரிசல்ட் வரும்னு சொல்லி எனக்கு தூக்கமே வரல. ராத்திரியும் பகலும் அழுதுகிட்டே இருந்தேன், என்ன ரிசல்ட் வரப்போகுது, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் பிரதர். இப்போதான் டாக்டர் என்னை காலை ஃபோன் பண்ணாங்க, உங்க ரிசல்ட் வந்துருக்கு, நீங்க உடனே வாங்கன்னு சொன்னாங்க. போய் டாக்டர் போய் பார்த்தேன், எல்லாமே நார்மல் வந்துருக்கு பிரதர். நான் கேட்டேன், என்னதான் பிரச்சனை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் சொல்றாங்க, எனக்கு கேன்சர் வியாதி இருந்தது. எனக்கு கேன்சர் வியாதி இருந்தது. எங்க இதை நான் சொன்னோம்னா என் கணவன் என்னை வெறுத்துருவாரோ, என் குடும்பத்தில் என்னை தள்ளிடுவாங்களோ, நான் விழுந்து போயிடுவேனோ. அவங்க ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஸ்கூல்ல ஒரு ஹையர் கிளாஸ் எடுத்துட்டு ஒரு டீச்சர். அவங்க ரொம்ப கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு வியாதி, என்ன பண்றதுன்னே தெரியல. ஆண்டவருடைய சமூகத்துல வந்தாங்க, கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தோம். அற்புதம் செய்யறதுக்கு நீங்க அபிஷேகம் பெற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அந்நிய பாஷை பேச வேண்டிய அவசியம். அந்நிய பாஷை பேசினா தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார், அபிஷேகத்துல நிரம்பினா தான் அற்புதம் செய்வார். இல்ல, அவரை நம்பினாலே போதும். இந்த சகோதரி பவானி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை முழுமையை ஒப்பு கொடுத்த நான் நம்புறேன், இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்யணும்னு சொல்லி நம்பினாங்க. கண்ணீரோடு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தோம். என்ன ஆச்சரியம் பாருங்க, கேன்சர் வியாதியை ஒரே இரவில் ஆண்டவர் தூக்கி போட்டார்.
நிம்மதியா இருக்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போமா? கர்த்தருடைய சமூகம். அந்த ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறோம். என்னை அனுப்பினவர் அவர் தான். உங்களை சந்திக்கும்படி, உங்களோடு கூட முகமுகமாய் வெளிப்படும்படி அந்த இயேசு கிறிஸ்து பவானிக்கு செய்த அதே அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அந்தகார கிரியைகளாக இருந்தாலும் சரி, எந்த நாசம் மோசத்தின் ஆவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சூழ்நிலையிலிருந்து வந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆவியானவர் இறங்கி வருகிறார். இன்றைக்கு ஆவியானவர் இறங்கி வருகிறார். இந்த 2016 ஆண்டுடைய முதல் பகுதிக்குள்ளே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதரன், என் அன்பு சகோதரி, தேவனுடைய பலமான கிருபையின் வல்லமை இறங்கி வரும்படி, அவருடைய அபிஷேக அக்கினி இறங்கி வரும்படி, இந்த ஆராதனை முடிவதற்கு முன்பாக தேவனுடைய பலமான தொடுதலை நான் உணரட்டும் என்று சொல்லி யாரெல்லாம் தன்னுடைய இருதயத்தை திறந்து, ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வாரும் அப்பா, நீர் பெரியவராய், நீர் மகிமை உள்ளவராய், நீர் மாசற்றவராய், நீர் நிறைவுள்ளவராய், நீர் நிரந்தரமானவராய், நீர் எனக்குள்ளே வரும்படிக்கு, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே நீர் ஊடுருவி இறங்கி வரும்படிக்கு உங்களுடைய பிரசன்னைகளை தொடட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த பிரசனம் என்னை தொடட்டும் ஐயா. நான் எங்கெங்கெல்லாம் விழுந்திருக்கிறேன் அங்கெல்லாம் நீர் வாரும் ஆண்டவர். நான் எங்கெங்கெல்லாம் தடுமாறுகிறேனோ அங்கெல்லாம் நீர் வாரும் ஆண்டவரே என்று சொல்லி, எங்கெல்லாம் நான் குழப்பத்தில் இருக்கிறேனோ அங்கெல்லாம் நீர் வாரும் ஐயா. எங்கெல்லாம் நான் சமாதான குறைவில் இருக்கிறேனோ அங்கெல்லாம் நீர் வாரும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, நான் தனிமையாக இருக்கிறது. ஒரு சகோதரி சொல்றீங்க, நான் தனிமையாக இருக்கிறேன், நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்றீங்க. இயேசு கிறிஸ்து சொல்றது உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ தனிமையானவள் அல்ல, ஆதாரை சந்தித்த அதே ஆண்டவர் இன்றைக்கு இறங்கி வருகிறார். நீ தனிமையானவள் அல்ல, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது, தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. இன்றைக்கு நாடி நரம்புகளை தொடுகிற தேவனுடைய பிரசன்னம் இன்றைக்கு இறங்கி வருகிறது. வல்லமை இறங்கட்டும் ராஜ். ஆரம்பத்தினுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும், ஆரம்பத்தினுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முடிவு பரியந்தம் தாங்குகிற தேவனாய் கர்த்தருடைய பலமான கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் இன்றைக்கு எதை பண்ணுகிறார்? இந்த வேதத்துக்குள் இருக்கிற ரகசியத்தை நாங்கள் பார்க்கும்படி எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து உண்மை நாங்கள் பார்க்கட்டும். நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறார். நீர் அப்படியே செய்யப்படுவதற்காக நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நல்லது. இயேசு கிறிஸ்து தனிமையை நம்மளை விடுகிற தேவன். நானும் ஒரு நாள்ல ஊழியத்தை நிமித்தம் தனிமையேற்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தபோது மிகவும் உடைந்து போனேன். ஒரு மிகப்பெரிய ஒரு வனாந்தரத்துல வாகனத்தை நிறுத்தி, ஆண்டவரே நான் தனிமையாக இருக்கிறேன், நான் வெறுமையாக இருக்கிறேன், ஆண்டவரே அவ்வளவுதானா, ஊழியம் அவ்வளவுதானா, நான் விழுந்துட்டேனா என்று சொல்லி தேவ சமூகத்தில் கத்திருக்கிற போதுதான் ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சார். யாக்கோபின் ஆற்றங்கரையில யாக்கோபு தனி மனிதனாய் போகிற போது அவனுக்கு யார் ஆறுதல் சொன்னதுன்னு சொல்லி கேட்கிறேன். எம்மாவுக்கு போன 2 சீசர்கள் துக்கமுகமா இருந்தாங்களே, அவங்களுடைய துக்கத்தை யார் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் மாற்றினது யார் என்று சொல்லி கேட்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 விசுவாசிகள் அக்கினி கடலுக்குள்ளே போகிற போது 4வது நபரா யார் இறங்கி வந்தது என்று சொல்லி என்னை கேட்டார். ஒரு தேவ பிரசன்னம் என்னை வந்து மூடினது. கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லணும்? ஹல்லேலூயா. ஆவியானவர் இன்னைக்கு நம்மளோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்திலே காத்திருக்கிற போது ஆண்டவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய், உங்களோடு கூட தியானிக்கும்படியை கற்றுக் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிக்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். உபாகமத்துக்கு அடுத்த புஸ்தகம் யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை
ஆமென். நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவை. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை ஆண்டவரே நான் எனக்கு கொடுக்குறீங்க, இந்த வசனத்தை நான் தியானிக்கிறதுக்கு முகாந்தரம் என்ன என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போதுதான் அநேக குடும்பங்களுக்குள்ளே சொல்லுறேன், அநேக குடும்பங்களுக்குள்ளே தேவன் ஆளுகை இல்லை, தேவனுடைய ஆளுகை இல்லை. எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு போன வருஷத்துல சந்திச்சேன், மற்றபடி எந்த தொடர்பும் கிடையாது. ஆவியானவர் எனக்கு உணர்த்துறதை நான் உங்களுக்கு சொல்லுறேன். பிரசங்கிக்க வரவில்லை, ஆண்டவரை நீ இப்படியே சொல்ல சொன்னார், நீ பிரசங்கிக்க வரவில்லை என்று சொல்லி என் ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொன்னார். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வரவில்லை, உங்களை நடத்தி கொண்டிருக்கிற பலமான தன்னுடைய கரத்தில் தூக்கி சுமந்து வருகிற பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களை தட்டி எழுப்பும்படிக்கத்தான் ஆண்டவர் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். உங்களுக்கு பிரசங்கிக்க நான் வரவில்லை. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணது சபையில் போதகர்கள் இருக்கிறார்கள், மூப்பர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு பிரசங்கம் பண்ண குறைவில்லை, ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை அனுப்புறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆவியான இடத்தில் திட்டமாய் பேசுறார், என் ஜனங்களை எழுப்பும்படிக்கு, என் ஜனங்களை எழுப்பும்படிக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். நான் கேட்ட ஆண்டவரே, இந்த வசனத்தை எனக்கு எதற்கு கொடுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் சொல்லுகிறதை மாத்திரம் சொல்லிட்டு வா, நீ பிரசங்கிக்க வேண்டாம் என்று சொன்னார். திட்டமாய் ஆவியானவர் உணர்த்தினார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, அநேக குடும்பத்தில் கொஞ்சம் அல்ல, கிட்டத்தட்ட 75% முக்கால்வாசி குடும்பத்துல தேவனுடைய ஆளுகை இல்லை. நீங்க உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்க, ஆமாவா இல்லையா நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டாம். உங்களுக்கும் உங்க ஆண்டவருக்கும் உள்ள விஷயம் இதெல்லாம். எனக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் ஒரு வழிபோக்குன்னு போல, கர்த்தருடைய கர்த்தருடைய ஊழியத்தை நிமித்தம் நான் ஒரு பரதேசி, எங்க கூப்பிட்டாலும் அங்க போவேன், அவ்வளவுதான். ஆண்டவர் அனுப்புனா போயிட்டே இருப்பேன், அதுதான் என்னுடைய வேலை. ஆனா உங்களுடைய காரியம் அல்ல, உங்களுடைய காரியம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கு. உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. நம்ம குடும்பத்தில் தேவனுடைய ஆளுகை இருக்குதா, கர்த்தருடைய ஆளுகை நம்ம குடும்பத்தில் இருக்குதா என்பதுதான். ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் அநேக பேர் என்னை ஆளுகை செய்யக்கூடாதபடி, நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்களை என்னை விட்டு கடந்து போனார். எங்கேயோ விலகி நிற்கிறோம் பிரியமானவர்களே, எங்கேயோ விலகி நிற்கிறோம், தேவ சமூகத்தில் நிற்கிறோம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நம்ம தேவ சமூகத்தில் இல்லை என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்துகிறார். ஏன் ஆண்டவர் ஆளுகை இல்லை? ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு நான் அப்படியே கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள உங்களை நடத்தி கொண்டு போக போறேன். நான் கொஞ்சம் நேரம் தான் எடுப்பேன், கவலைப்படாதீங்க. உங்களை பாண்டிச்சேரியிலிருந்து பிரதர் வந்திருக்காரு, ஒரு 3 மணி நேரம் டிராவல் பண்ணாலும் நம்மளே 3 மணி நேரம் உட்கார வச்சுன்னு சொல்லி பயந்துடாதீங்க. தயவு செய்து உங்களை சீக்கிரமா அனுப்பிடுவோம். அல்லேலூயா. ஆவியானவர் உதவி செய்வாரா, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரமா அனுப்பிடணும்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆமா, ஏன் ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் ஆளுகை இல்லை? வேத அடிப்படையில் ஒரு சில காரியங்களை சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து போகிறேன். வாசிக்கிற உபாகத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், உபாகத்தின் புஸ்தகம் மன்னிக்கணும், உபாகத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் ஒரு வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் எடுங்க பார்க்கலாம், எல்லாரும் இந்த வசனத்தை எடுக்கணும். உபாகத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல் 15வது வசனம் முடிய வாசிங்க. நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற உறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போது, கவனிங்க, அவர் நீங்க எதையும் செய்யாம எல்லாத்தையும் அவரே நமக்கு செய்திருக்கிறபடினாலே என்ன சொல்றாரா, நீ சாப்பிட்டு திருப்தி ஆகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தேவனுடைய பார்வையில நம்ம அவருடைய ஆளுகைக்குள்ள இல்ல என்பதை ஆண்டவரே எனக்கு திட்டமாய்
காட்டுகிறபடியாலேதான் நான் இந்த வார்த்தை நான் உங்களிடத்தில் தைரியமாய் பிரசங்கிக்க முடிகிறது. அல்லேலூயா. ஆமா, ஏன்னா உங்களை குற்றப்படுத்துறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. உங்களை பார்க்கலும் மேன்மையானவன் அல்ல. நான் அடிக்கடி உங்களிடத்தில் தாழ்மையா நான் தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம் சொல்லுகிறேன். கர்த்தருடைய வீட்டில் அவருடைய வாசற்படி நிற்கிற ஒரு நாய், அவ்வளவுதான். ஆண்டவர் உழைக்க சொன்னால் உழைக்கும், அவ்வளவுதான் என்னுடைய மேன்மை. நீங்களாம் கர்த்தருடைய பார்வையில அவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகள் நட்சத்திரங்களை போகல என்று சொல்லி. உங்களை குற்றப்படுத்த எனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. அந்த அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறதும் கிடையாது. அதை நான் விரும்புகிறதும் கிடையாது. அன்பு சகோதரனே, சகோதரி, ஏன் தேவனுடைய சமூகத்துல நம்ம அவருடைய பார்வையில எங்கேயோ விலகி நிற்கிறதை போல இருக்கிறோம்? ஆண்டவரே சில காரியங்களை இந்த வார்த்தைகளை கொடுத்து போட்டு காட்டுகிறார். நீ திருப்தியாக இருக்கும்போது, நீ வாழ்ந்து இருக்கும்போது, நீ சுகமா இருக்கும்போது, எரோமியா தீர்க்கதரிசனம் 22, 21 வசனங்களை வாசிச்சு பாருங்க. சீக்கிரமா ஒருத்தர் எடுங்க பாருங்க. எரோமியா 22, 21. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கை நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றால் உன் சிறு வயது முதல். தேவனுடைய பிரச்சனை இதுதான். நமக்கும் ஆண்டவருக்குள்ள பிரச்சனை என்னன்னா இதுதான் பிரச்சனை. நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும் போது, நீ சாப்பிட்டு திருப்தியா இருக்கும் போது, நீ விழுந்து கிடக்கும் போது உன்னை தூக்கினாரே, நீ தடுமாறி இருக்கும்போது உன்னை தாங்கினாரே, நீ குழப்பத்தில் இருக்கும் போது உனக்கு தெளிவுபடுத்தி உன்னை நடத்தினாரே, நீ மரண பள்ளத்தாக்கில் நடந்து போகிற போது கோலினாலும் தடியினாலும் உன்னை தேற்றி ஆற்றி நடத்தி கொண்டு வந்தாரு. இம்மட்டும் தூக்கி சுமந்து வந்த தேவனாகிய கர்த்தரை நீ மறவாது இருக்கணுமா? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லைன்னு சொல்லுகிறார். அப்படி இல்லை, என் ஜனங்கள் அப்படி இல்லை. என் ஜனங்களுக்கு போய் சொல்லு, என் ஜனங்களை திரும்ப சொல்லுன்னு சொல்லுகிறார். எப்படி ஆண்டவருடைய ஆளுகை நமக்குள்ள இல்லைன்னா வாசிங்க. ஆதிகாமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். ஆதிகாமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களே வாசிங்க பார்க்கலாம். கவனிங்க. நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு, எனக்கு தெரியல பிரதர், அதான் கேட்டேன். திராட்சை ரசத்தை அவன் குடித்து வெறி கொண்டு நான் சொல்லல. என் அன்பு தம்பி தங்கச்சி பிரதர் சிஸ்டர், நான் சொல்லல. ஆவியானவர் உணர்த்தினபடினால பிரசங்கத்துக்கு முன்னாடி சில காரியங்களை நான் உங்களுக்கு போட்டு காட்ட நான் விரும்புகிறேன். ஆண்டவர் உணர்த்துகிறபடினால். அல்லேலூயா. அவன் திராட்சை தோட்டத்தை நாட்டி அவன் அதில் நிறைவை கண்டபடியினாலே அவன் திராட்சை ரசத்தை குடித்து அவன் வெறி கொண்டு தன்னுடைய வீட்டிலே எப்படி இருக்கிறான்? அருவருப்பாய் இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறார். நோவா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான், கர்த்தரால் மீட்கப்பட்டவன் தான். கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க எங்க வரணும்? வாசிங்க பார்க்கல. ஏசாயா 35ஆம் அதிகாரத்தை எடுங்க. அந்த வசனத்தை எத்தனாவது வசனம் சிஸ்டர்? எத்தனாவது வசனம்? 35ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படியே வாசிங்க பார்க்கலாம். கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி எங்க வரணும்? இல்ல, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க என்ன செய்யணுமா? திராட்சை
யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லல. ஏன்? அவங்க எல்லாம் மனுஷன். நான் என்னதான் என் ஒய்ஃபுக்கு நான் உண்மையா இருக்கிறவனை போல இருந்தாலும் என்னை முழுமையா என்னுடைய மனைவியால அறிய முடியாது. எனக்குள்ளே பல நினைவூட்டங்கள் ஓடும். அவளுக்கு தெரியாது. அதே போல அவளை எனக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தருக்கு மாத்திரம் தெரியும். அவர் தான் சொல்லுகிறார், தூரத்திலிருந்து என் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவனாய் கர்த்தர். ஹல்லேலூயா. வீட்டுல போய் 139 சங்கீதத்தை வாசிச்சு பாருங்க. என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் பாதாளத்தில் போய் என் படுக்கையை போட்டாலும் ஐயோ ஆண்டவரே, நீர் அங்கேயும் இருக்கிறேன். நான் வான மண்டலங்களுக்கு ஏறி போனாலும் அங்கேயும் நீர் வந்து என்னை தொடுகிறீர் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர். அவர் நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நம்மை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், அவன் வெறி கொண்டு தன்னுடைய வீட்டிலே அருவருப்பாய் இருக்கிறார். அருவருப்பாய் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அடுத்து அதே அதிகாரத்துல 24 இருந்து வாசிச்சு பாருங்க. நோவாவுக்கு திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்த பிற்பாடு, கவனிங்க, ஃபர்ஸ்ட்ல அவன் வெறியோட இருந்தான். கவனிங்க, ஃபர்ஸ்ட்ல அவன் ஒரு தப்பு பண்ணான். அருவருப்பான ஒரு தவறு செய்யறான். தன்னுடைய மனைவிக்கு முன்னாடி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி, தன்னுடைய கணவனுக்கு முன்னாடி அருவருப்பான ஒரு தவறை என்று செய்யறான். அப்ப அவன் நிதானத்தில் இல்லை. இப்ப நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம்? யாராவது வந்து வீட்டுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னா விடுங்க 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 விடுங்க, பரவாயில்ல விடுங்க, அவன் குடிச்சிட்டு இருக்கான், அதனால அவனுக்கு தெரியல. நீங்க நிறைய பேர் அப்படிதான் தப்பிச்சுக்கிறாங்க. என்னமோ தெரியல பிரதர், என்னால ஜெபிக்கவே முடியல, சத்துரு என்ன சோதனைக்குள்ள கொண்டு போயிட்டான், என்ன சோதனைக்காரன் என்ன வந்து ஜெபிக்க விடாததுக்கு என்னை தடை பண்ணுகிறான். எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. எனக்கு இத்தனை வருஷம் ஊழிய அனுபவத்துல என்ன ஒரு நாள் கூட என் ஜெபத்துல பிசாசு வந்து நிறுத்து, ஜெபிக்காத அல்லது ஜெபத்துக்கு போகாதுன்னு சொல்லி எனக்கு சொல்லவே இல்லை. அப்படி தெரிஞ்ச பிசாசு உங்களுக்கு எவனாவது தெரிஞ்சுன்னு ஏன்டா இருக்கணும்? ஏன்னா நானும் அவனை பார்க்கணும். நிறைய பேர் சொல்றது இதுதான், இந்த வேத வாசிக்க விடாததுக்கு சத்துரு சோதிச்சிட்டான்றது, ஜெபிக்க கூடாதபடிக்கு என்ன தடை பண்ணிட்டான்றது. இதே மாதிரி தான் அவன் குடிச்சிருக்கான் சார், குடிச்சிருக்கான், விடுங்க விடுங்க, பரவாயில்ல விடுங்க, ஏதோ பேசுறான், தெரியாம பேசுறான், போதையில இருக்கிறான், விடுங்க. சரி, நோவாய்க்கும் போதையில இருந்தாரு. அதனால என்ன பண்ணிட்டாரு? கடவுளுக்கு விரோதமான அருவருப்பை தன்னுடைய குடும்பத்துக்கு முன்னாடியும் பரத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அருவருப்பை செஞ்சுட்டாரு. இப்போ வாசிங்க 24. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்த பிற்பாடு தன் இளைய குமாரனாகிய கானான் சபிக்கப்பட்டவன், அடிமைகளுக்கெல்லாம் அடிமையா இருப்பான். கானான் அவனுக்கும் அடிமையா இருப்பான். யாப்பேத்தின் தேவன் அவனை விருத்தியாக்குவாராக. அல்லேலூயா. இப்ப இவன் போதையில இருந்தானா? சொல்லுங்க. தன்னுடைய பெத்த பிள்ளையவே சபிக்கிறான். இங்க யார் தப்பு? இங்க யார் தப்பு? கானான் என்ன செஞ்சான்? அவன் செஞ்ச தவறு என்ன? சிந்திங்க. தேவனுடைய நாள் வருகிறது, கர்த்தர் சமீபமா இருக்கிறார். நம்ம யாருமே தப்பிக்க முடியாது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, தப்பிக்கிறதுக்கு வழி கிடையாது, போக்கிடம் கிடையாது. அவர் சமீபத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய நாள் வருகிற போது நியாய தீர்ப்பு இப்படிதான் உண்டாகும் சொல்லி அடிக்கடி ஆவியானவர் என்னை உணர்த்திக்கிட்டே இருக்கிறபடினால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியானுடைய உணர்த்துதல்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய தீர்ப்பு இப்படிதான் இருக்கும். உங்க கையில இருக்கிற வேத புஸ்தகத்தை வச்சுதான் உன்னையும் என்னையும் அவர் நியாயம் தீர்க்க போகிறார். வேற நம்மளை நியாயம் தீர்க்கிறதுக்காக இன்னொரு ஜீவ புஸ்தகத்தை கொண்டு கொடுப்பாரு. அது உனக்கு பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க, உனக்கு இன்சல் இல்லைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் நிறைய பரிசுத்தவான்களுக்கு, நிறைய பைபிளை படிச்சு நிறைய வேத ஞானம் உள்ளவங்களுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச